ஒரு மொழி கத்துக்கும் போது ஆரம்பத்துல இருந்து உச்சரிப்பு, அதாவது நல்ல ஒரு பேசுற வயசு வந்துருச்சு அப்படிங்கிறப்போ ஒரு பள்ளி பருவத்துல வந்துட்டோம். அப்போ அங்கேயே உச்சரிப்பை சரியாவே நடத்த ஆரம்பிச்சிட்டோம், கற்றுத்தர ஆரம்பிச்சிட்டோம். அது எந்த மொழியா இருந்தாலும் சரி. இப்ப நம்ம மொழியை பத்தி பேசுவோம், தமிழ் மொழியை பத்தி பேசுவோம். தமிழ்ல நிறைய இப்போ ஒரு செய்தி வாசிப்பாளர், நான் ஒரு செய்தி வாசிப்பாளரா என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன். உச்சரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். சாதாரணமா பேசினாலே, அதுவும் குறிப்பா ஒரு செய்தி வாசிப்பாளர் ஒரு ஸ்டேஜ்ல காம்பியர் பண்றவர், ஒரு மாஸ்டர் ஆஃப் செரமனி பண்றவர் இப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த மொழியுடைய பயன்பாடு, அந்த ஸ்டேஜ்ல அது மொழியின் ஆதிக்கம், அதெல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த நிறைய பேரை நம்ம பார்க்கும்போது நம்ம தமிழ் அப்படின்னு பெருமையா நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா உச்சரிப்புல கோட்டை விட்டுறோமா அப்படிங்கிற மாதிரி சில இடங்கள்ல படுது. இந்த நம்ம கல்வக்கையில சொல்ல போனா ரெண்டு சொல்லி என்ன அப்படின்போம், சுழிய வச்சு கணக்கு போட்டு 2 சொல்லி என்ன 3 சொல்லி என்ன அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த ரெண்டுக்குமே ஒரு வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா, இந்த வல்லினம் மென்னிலம் அதெல்லாம் வேண்டாம். நம்ம இந்த 2 சொல்லி என்ன, அதாவது அன்னம் அப்படிங்கிறதுக்கு பயன்படக்கூடிய இந்த என்ன, அதே மாதிரி அண்ணன் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய 3 சொல்லி என்ன, இதை எடுத்துக்குவோம். அன்னம் அப்படின்னா அதோடைய சவுண்ட் பாருங்க, நான் உச்சரிக்கிறேன். அன்னம், அன்னம், அண்ணன், அண்ணன், ரெண்டு வித்தியாசம் இருக்கு. அந்த அண்ணன் சொல்லும் போதே அது கனமா இருக்கும் அந்த சத்தம். அன்னம் சொல்லும் போது அது ரொம்ப மெல்லிசா இருக்கும். எப்படி அந்த உச்சரிப்பு டிஃபரன்ஸ் வருது அப்படிங்கிற பாத்தீங்கன்னா, அன்னம் சொல்லும் போது நுனி நாக்கு மேல் பல் வரிசையின் உட்புறத்தை தொடும். நம்ம பல் இல்லையா, அந்த அப்பர் ரிட்ஜ் ஆஃப் த டீத் அப்படின்னு சொல்லுவோம், அத இந்த நுனி நாக்கு போய் தொடும். அன் இன் 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 அன்னம், அன்னம். அதே நீங்க 3 சொல்லி சொல்லும் போது அதே நுனி நாக்கு அப்படியே சென்டருக்கு நாக்கே அப்படி சென்டருக்கு வந்துடும். வந்துட்டு அது நுனி நாக்கு மேல் அன்னம், அந்த மேல் அன்னத்துல நடுவுல போய் தொடும். மேல் அன்னம் எப்படி இருக்கு இல்லையா, அந்த மேல் அன்னத்துல நடுவுல போய் தொடும் மேல் அன்னத்துல. அது தொடும்போது அந்த நாக்கு இப்படிதான், நாக்குன்னா அந்த நாக்கு எப்படி தொடும். அது மட்டும் இல்ல, அந்த நாக்கினுடைய இரு ஓரங்கள் இருக்குல்ல, ரிட்ஜஸ் ஆஃப் த டங், அது ஸ்லைட்டா அப்பர் பேலட் அதே மேல் அன்னத்தை போய் லைட்டா டச் ஆகும். அதனாலதான் உங்களுக்கு சத்தம். இப்ப பாருங்க, அந்த நாக்குடைய 2 ஓரம் டச் பண்ணாம வெறும் நுனி நாக்க மட்டும் சென்டர்ல டச் பண்ணி சொல்றேன்னா அண்ணன், அண்ணன் 3 சொல்லி. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த நுனி நாக்க சென்டர்ல மட்டுமே தொட்டிருக்கேன். அண்ணன், அண்ணன் சவுண்ட் பாத்தீங்களா, அண்ணன். இதே நாக்குடைய 2 ஓரத்தை லைட்டா மேல அப்படி அகல் விளக்கு மாதிரி லைட்டா அப்படி மடக்கிட்டு மேல தொடுறேன்னு பாருங்களேன். அண்ணன், அண்ணன். வித்தியாசம் தெரியுதா? அந்த ஓரம் மேல தொடலன்னா அந்த கணம் சத்தமே இருக்காது உங்களுக்கு. அண் எண் எண், தண்ணீர், கண்ணீர், கிண்ணம், அப்பதான் அந்த அந்த கனமான சத்தம் கேட்கும். சோ நுனி நாக்கு சென்ட்ரலையும் தொடணும், நாக்கினுடைய 2 ஓரங்களும் லேசா மேல போய் டச் ஆகணும். அப்ப ஆனாதான். பட் 2 சொல்லி இன்னுக்கு அப்படி கிடையாது. அன்னம், பனை, அனுமதி, அனுமதி, பன்னீர், பன்னீர், பனை, முன்னுரை, 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 முன். பட் 3 சொல்லி வரும்போது சென்டருக்கு வரும். அண்ணன், அண்ணி, கண்ணீர், கண்ணெதிரே, கண்ணுக்குள், கண்ணாயிரம், கண்ணோடு, தண்ணீர், அணுகுண்டு. சோ எல்லாமே சென்டரா இருக்கும். தமிழ் ஒரு தனி சுவாரஸ்யமான மொழி தான். தயவு செஞ்சு உச்சரிக்கும் போது சரியாக உச்சரிச்சு பழகிக்கோங்க. இதுல நீங்க நியூஸ்லரா இருக்கும் இப்பதான் வாசிக்கணும், அது மாதிரி இல்ல ஒரு அபிஷியல் இடத்துலதான் பேசணும், அதே கலோக்கியல் அபிஷியல் அப்படிலாம் பண்ணிக்குவோம். மொழிதான், எங்க பேசினாலும் அது சரியா பேசுறதுதான் மொழி. அதாவது ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச்பாங்க. நம்மளுடைய ஒரு ஸ்பீச் பேசுறதுக்கு எதெல்லாம் ஆர்கன் அப்படின்னம்னா, டீத் பற்கள், நாக்கு, அன்னம், முன்னெண்ணம், மேலெண்ணம், அப்புறமேட்டு உதடுகள், இதெல்லாமே லாரிங்ஸ், இது எல்லாமே ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஒரு மொழி பேசுறதுக்கான ஆர்கன்ஸ் இது. ஒரு மனுஷனுக்கு ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும்போது உச்சரிப்புகள் கட்டாயம் சூப்பரா ஆகும். அதாவது யாருக்கு ஏதாவது பிறவியிலேயே ஏதாவது பிரச்சனை, கிளிப்டு ஃபுட்ல, அது கிளிப்டு லிப்ல அதாவது கட்டான மாதிரி இருக்கும், பிறக்கும் போது குழந்தைங்களுக்கு தையல் போட்ட மாதிரி கீழே விழுந்து அடிபட்டு இருக்கும். இது மாதிரி ஏதாவது பிரச்சனைகளோடு நமக்கு இருக்கா, அப்போ நம்ம பல் ரொம்ப துருத்திட்டு வெளியே வந்திருக்கா, அப்போ சில எல்லாம் வராது, எல்லாம் சொல்ல முடியாது.
ஏன்னா அந்த பல் நுனிநாக்கு வந்து பல்லுக்கு வெளியே வரணும். அப்ப பல்லே ரொம்ப மடங்கி வந்துருந்துச்சுன்னா கஷ்டம். ஸோ அது மாதிரி முடியாத சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா உச்சரிப்பு தவறுனா தப்பு கிடையாது. கடவுள் நமக்கு நல்ல ஒரு ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாத்துக்கும் நார்மலா இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்கு அப்படிங்கிறப்போ நாம ஏன் உச்சரிப்பை வந்து சரியா உச்சரிக்க கூடாது? இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு. எண்கள்லயே நம்ம வந்து தப்பாவே சொல்றோம். அதை ஒரு நாள் பார்ப்போம். அது வரைக்கும் உங்கள்ட்ட இருந்து விடைபெறுறது உங்கள் அபுல் ஃபாயிஸ்.